வெல்கம் டு TAF IAS Academy. ஸோ இன்னைக்கு வந்து குரூப் 1 டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் அப்படின்றத இந்த மாதிரி கோட் பண்ணோம் அப்படின்னா டேஞ்சர் அப்படின்றத எப்படி கோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எம்முக்கு 19 எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு நமக்கு ஒவ்வொரு லெட்டருக்குமான கோடிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேங்களா? ஸோ எம்மோட கோடிங் என்ன அப்படின்னா 13. பட் அங்கானா இங்கே நமக்கு என்ன கோடிங் கொடுத்துருக்காங்கன்னா 19 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நான் 6 ஆட் பண்ணேன்னா 19. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கான கோடிங். ஏவோட கோடிங் என்ன 1. 1ஓட 6 ஆட் பண்ணேன்னா 7. ஓகேங்களா? அப்போ ஏவோட கோடிங் என்ன அப்படின்னா 7. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சி. ஓகேவா? சிக்கான கோடிங் என்ன 3. 3ஓட 6 ஆட் பண்ணேன் அப்படின்னா 9. அப்போ அடுத்து 9 கொடுத்துருக்காங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொருவோட கோடிங் நம்பர்ஸோட +6 பண்ணோம் என்ன அப்படின்னா அந்த நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டேஞ்சருக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ டியோட வேல்யூ என்ன 4. 4ஓட +6 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 10. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரப்போகுது? டிக்கு 10. அடுத்து ஏக்கு என்ன வரப்போகுது? அதே தான் 1 1 + 6 என்ன அப்படின்னா 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னுக்கு என்ன வரப்போகுது? 14. ஓகேங்களா? ஸோ 14ஓட நான் என்ன பண்ண போறேன்னா +6 போட போறேன். அப்போ +6 போட்டால் எனக்கு என்ன வரப்போகுதுன்னா 20 வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து ஜியோட வேல்யூ என்னன்னா 7. ஸோ 7ஓட நம்ம என்ன பண்ணுறோம்னா 6 ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ 6 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 13 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இ. ஓகேங்களா? ஈயோட வேல்யூ என்ன பண்ணா 5. 5ஓட 6 ப்ளஸ் பண்ணோம்னா 11. நெக்ஸ்ட் 6. ஓகேங்களா? ஸோ 6 அப்படின்றது 18. ஓகேங்களா? 18ஓட நான் 6 ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா 24. ஸோ அப்போ 10 7 20 13 11 24 அப்படின்றது தான் கோடிங். அப்படி வரக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி. ஸோ இங்கே எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா அந்த நம்பரோட வேல்யூவோட +6 போட்டிங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூக்கான கோடிங் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதத்தில் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தனி வட்டியோட ஃபார்முலா என்ன? SI = PNR divided by 100. ஸோ நம்ம தனி வட்டியை தான் பார்க்க போறோம். அப்போ SI தான் நான் கண்டுபிடிக்கணும். இதுல அசல் அதாவது பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7500. அடுத்து என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 வருஷம் 6 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே மாதங்கள் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 12ஆல டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ 6 டிவைடட் பை 12. அப்போ இது 1 இது 2. அப்போ 1 1/2 வருமா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 2 + 1 3. ஓகேங்களா? அப்போ 1 வருடம் 6 மாசத்தை நம்ம என்ன பண்றோம்னா 3/2 போடுறோம். ஓகேங்களா? மாசம்னா நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா டிவைடட் பை 12 போடுவோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நான் கன்வெர்ட் பண்றேன், அதனால 12ஆல் டிவைட் பண்றோம். ஸோ இதை அடிச்சு கொடுத்தா 1 1/2. இந்த கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும் அப்படின்னா 2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணுவோம். அப்போனா இது 3/2. ஓகேங்களா? அப்போ 3 டிவைடட் பை 2. இங்கே 6ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 8. அப்போ × 8 × 100. அப்போ 0 0 0 0 அடியாயிரும். இது 1 டைம்ஸ் அப்படின்னா இது 4 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ 75 × 12. ஸோ 12 எப்படி பிரிக்கலாம்? 10 + 2ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 75 × 10னா 750 + 5 2s are 10 10 + 1 7 × 2 14 14 + 5 15. ஓகேங்களா? அப்போ 0 10 1 7 8 9. அப்போ தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா 900 ரூபாய். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 900. ஸோ இதில் ஒரே ஒரு சேஞ்சு, இந்த 6 மாசத்தை நான் என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 12ன்னு போடணும். அதே இதை
ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அடிச்சு கொடுத்தா ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிளட் அண்ட் ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோனி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மோனி ஷீலாவின் மகள். மோனி யார் அப்படின்னா ஷீலாவோட டாட்டர். ஓகேங்களா? ஷீலா என் மனைவியின் சகோதரன். ஓகேங்களா? ஷீலா அப்படின்றது யாரு? சொல்றவரோட மனைவியா. ஓகேங்களா? அப்ப இவர் வந்து எக்ஸ் அப்படின்னா இவங்களோட வைஃப் வந்து ஷீலா, ஷீலாவோட பொண்ணு வந்து மோனி. ஓகேங்களா? என் மனைவியின் சகோதரன்னா யாரு? ஷீலாவோட சகோதரர். ஓகேவா? அப்ப இங்க ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இருக்காரு, அவர் மனைவி. ஓகேங்களா? சகோதரனின் மனைவி மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி, அதாவது என்னோட இந்த எக்ஸ் அப்படின்றவரோட வைஃபோட பிரதர் இருக்காங்களா, அவங்களோட வைஃப் தான் யாருன்னா ஷீலா. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா இந்த ஷீலா அப்படின்றவங்களோட பொண்ணு பேர் என்ன அப்படின்னா மோனி. இந்த மோனி அப்படின்றவங்க வந்து என் மனைவிக்கு, அதாவது இவங்களுக்கு என்ன உறவு வேணும்னா மருமகள். ஏன்னா தம்பி பொண்ணை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மருமகள் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட தம்பி பொண்ணை மருமகள்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மருமகள், அதாவது நீஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நீஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது அப்படியே நம்ம வந்து எதில் போட போறோம்னா எஸ்என் ஃபார்முலால போட போகிறோம். ஓகேங்களா? சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 40 டேர்ம்ஸ் இந்த சீரீஸ். இது ஃபர்ஸ்ட் நான் ஏபியா ஜிபியான்னு பார்க்கணும். ஏபியா ஜிபியான்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணி பார்க்கணும். பொது விகிதம் ஒன்னா வந்துச்சுன்னா அது ஏபி, டிவைட் பண்ணி பார்த்து பொது விகிதம் ஒன்னா வந்துச்சுன்னா அது ஜிபி. ஓகேங்களா? இப்போ 1ல இருந்து 3 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 2. 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணா வரும் 2. அப்ப ரெண்டுமே காமன் தான். அப்ப இது ஏபி தான். ஓகேங்களா? அப்ப ஏபியோட கூடுதலோட ஃபார்முலா என்னன்னா n/2 இன்ட்டு 2a பிளஸ் n-1 இன்ட்டு டி. கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா n/2 இன்ட்டு a பிளஸ் l. ஆனா இங்க என்ன கிடையாதுன்னா கடைசி உறுப்பு இல்லை. அப்ப n/2 இன்ட்டு 2a பிளஸ் n-1 இன்ட்டு டி. ஓகேங்களா? என்னன்னா என்னது? மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை அவங்களே கொடுத்துட்டாங்க 40 அப்படின்னு. ஓகேங்களா? அப்ப 40 டிவைடட் பை 2. a அப்படின்றது என்னது? முதல் உறுப்பு. அப்ப 2 இன்ட்டு 1. 40 மைனஸ் 1 என்ன வரப்போகுது? 39. டியோட வேல்யூ என்னது? பொது விகிதம் 2. ஸோ இதை அடிச்சு கொடுத்தா 20. அப்ப 20 இன்ட்டு 2 பிளஸ் 9 இன்ட்டு 2 18. 18 பிளஸ் 1 3 2 6 6 பிளஸ் 1 17. ஓகேங்களா? அப்ப 78 பிளஸ் 2 என்ன வரும்? 20. சாரி 80. ஓகேங்களா? 78 பிளஸ் 2 80. 80 இன்ட்டு 2. ஓகேங்களா? அப்ப 80 இன்ட்டு 2 என்னது? 16 00. அப்ப 1600. இப்போ மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 40 உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா 1600. ஸோ ஃபார்முலா n/2 இன்ட்டு 2a பிளஸ் n-1 இன்ட்டு டி. என்னோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. 40 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனா முதல் உறுப்பு, டினா அதோட பொது வித்தியாசம். அப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்றோம். ஆன்சர் 1600. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களா. அடுத்து வந்து ஏஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிவகுமார் வயது அவரது மகள் பிரீத்தியின் வயது. ஓகேவா? பிரீத்தியோட வயதோட இவரோட வயது என்ன பண்ணா 7 மடங்கு. ஓகேங்களா? இவரோட வயது 7 மடங்கு. இவங்களோட வயது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட்ல இவங்களோட ஏஜ். ஓகேங்களா? பிரீத்தியோட வயசு எக்ஸ்னா அதோட 7 மடங்கு தான் அவர் சிவகுமாரோட அவங்க அப்பாவோட வயசு. ஓகேங்களா? இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு பின்னர். எப்பயுமே பின்னர்னா ஆட் பண்ணணும், முன்னர்னா மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் 7x plus x இருக்குமா? அதே மாதிரி பிரீத்தி எப்படி இருப்பாங்க? x plus 5 இருப்பாங்க. ரெண்டு பேருமே என்னது 5 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோம். அப்ப பிரசன்ட்ல இருக்க ஏஜோட ரெண்டு பேரோட ஏஜ் என்ன ஆகுனா 5 வருஷம் கூடும். ஓகேங்களா? 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் மகளின் வயதை போல் 4 மடங்கு இருக்கும். ஸோ எப்பயுமே முன்னர் பின்னர்னு கொடுத்து ஒரு மடங்கு கொடுத்துட்டாங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்களோ அது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அதை மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈக்குவல் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப 7x plus 5 equal to 4x plus 20. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு 5 எல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. அப்போ 7x minus 4x equal to 20 minus 5.
அப்போ 3x equal to 20 sorry 3x equal to 15 20 minus 5 வந்து 15 அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ என்னது 5 அப்போ பிரீத்தியோட வயசு என்னது 5 பிரீத்தியோட வயசு 5 அப்போ தற்போதின் வயது என்ன ரெண்டு பேர்த்தோட வயதும் கேட்குறான் பிரீத்தியோட வயசு 5 அப்போ சிவகுமார்ன்றவர் 7x அப்போ 7 into 5 என்ன வரும்னா 35 ஓகேங்களா அப்போ 5,35 தான் இதோட ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ பர்சன்டேஜ் எடுக்கிறோம் 5 வருஷத்துக்கு அப்புறம்ன்றனால +5 ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது அது 4 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அந்த 4 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் ஏன்னா ரெண்டு பேரையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சமமாக கொண்டு வர போகிறோம் அதனால 4 என்ன பண்ணுறோம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்குது அதாவது பிரீத்தியோட வயசு கிடைக்குது பிரீத்தியோட அவங்க அப்பா வந்து 7 மடங்கு வந்து பெரியவர் அப்போ 7 into 5 என்ன அப்படின்னா 35 ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கூடத்தின் அளவு ஓகேங்களா ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர் 9 மீட்டர் 8 மீட்டர் என்றவாறு உள்ளது அக்கூடத்தின் சுவர்கள் எப்பயுமே கூடம் அப்படின்றப்போ ரெக்டாங்கிள் ஓகேங்களா ஸோ மற்றும் மேற்கூரைக்கும் வெள்ளையடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 வீதம் ஆகுது எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா L into B தான் போடுவோம் ஓகேங்களா அதே இது கூடம்னு கொடுத்துருவாங்களா நமக்கு ஹைட்டும் மென்ஷன் ஆகும் ஓகேங்களா அப்போ 2 into L plus B into H plus L into B தான் இதோட வால்யூம் அதாவது அந்த ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா இவ்வளோ ஸ்கொயர் மீட்டருக்கு ₹1 அப்போ நமக்கு எவ்வளோ ஏரியா கிடைக்குதோ அது இன்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த பைசா போட போகிறோம் ஓகேங்களா இப்போ லென்த் அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 அப்போ 2 into 10 plus B எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 into 8 plus 10 into 9 ஓகேங்களா அப்போ 2 into 19 into 8 plus 90 ஓகேங்களா அப்போ 8 into 2 எவ்வளோ 16 into 10 plus 9 அப்போ 160 5 4 1 3 4 5 9 plus 1 14 அப்போ 160ஓட 144 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 4 10 1 ஓகேங்களா ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா 304 plus 90 394 ஸோ அப்போ இதோட மொத்த ஏரியா எவ்வளோனா 394 இங்கே ஒரு மீட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ₹8.50 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு மீட்டருக்கு ₹8.50 394 மீட்டருக்கு இன்ட்டு ₹8.50 போட்டால் வேல்யூ கிடைச்சிடும் ஓகேவா இன்ட்டு ₹8.50 ஓகேங்களா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 394 into 80 plus 5 ஓகேங்களா அப்போ 0 2 3 75 7 8 into 3 24 24 plus 7 வந்து 31 220 45 47 5 3 15 15 plus 4 90 ஸோ 33490 ஓகேங்களா இங்கே ஒரு 0 இருக்குமா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்குன்னா 2 நம்பர் இருக்கு அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா ₹3349 ஓகேங்களா அப்போ ஒரு மீட்டருக்கு ₹8.50 394 மீட்டர் இன்ட்டு ₹8.50 போட்டோம் அப்படின்னா ₹3349 ஓகேங்களா அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3349 ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரு எண்களின் மீப்போமா ஆனது 2 எண்களின் மீப்போவாவின் 6 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது எல்சிஎம் அப்படின்றது என்ன அப்படின்னா 6 times of HCF ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்ன எடுத்துருக்கோம் எல்சிஎம் அப்படின்றது 6 times of HCF ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த HCF 12 கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்ப 6 into 12 போட்டுடலாமா ஸோ 6 into 12 போட்டோம் அப்படின்னா 72 அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ 72
HCF ஓட வேல்யூ 12. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எண் 36னா இன்னொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எப்பயுமே இந்த மாடலுக்கு என்ன ஃபார்முலானா x into y equal to LCM into HCF. ஒரு எண் என்ன 36 into y equal to 72 into 12. ஓகேங்களா? அப்போ y equal to என்ன வரும் 72 into 12 divided by 36. 36 1 times போட்டோம் அப்படின்னா இதை என்ன பண்ணலாம் 2 times போடலாமா? அப்போ 12 into 2 என்னது 24. அப்போ இன்னொரு என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 24. அப்போ இதோட ஆன்சர் என்ன 24. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் போகிறோம். x into y equal to LCM into HCF. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரோட எல்சிஎம்மும் HCFும் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ 18 30 ரெண்டுமே கேட்டிருக்காங்க. எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும், HCFும் கண்டுபிடிக்கணும். அதை விகிதத்தில் எழுதணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன வரேன்னா HCF வர்ற மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 18 30 அப்படின்றது 3ல் வருமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 3ல் போகிறோம். இது 6, 10. இப்போ 6ம் 10ம் எதில் வரும்னா 2ல் வருமா? அப்போ இது 3, இது 5. ஓகேங்களா? இப்போ எனக்கு HCFன்னு கேட்டாங்கன்னா 3 into 2 6. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க மீப்போ, அதாவது HCF அண்ட் எல்சிஎம். HCF ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எல்சிஎம் பண்ணணும். HCF வந்து 6, எல்சிஎம் என்னது அதே வந்து 3 into 2, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 5 into 2 அதாவது 90. ஓகேங்களா? அப்போ 6:90. இதோட HCF 6, எல்சிஎம் வந்து 90. ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3ல் சால்வ் பண்ணுவோம். அப்போ இது 2 வரும், இது 30 வருமா? திருப்பி 1ல் அடிச்சு கொடுத்தோம்னா 1:15. ஓகேங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1:15. ஃபஸ்ட்டு HCF எடுத்துருங்க. HCF எடுத்தால் 3 2 வரும். அப்போ 3 into 2 6. அடுத்து இந்த 6ஓட 15 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 6 into 15 என்னன்னா 90. அப்போ எல்சிஎம் வந்து 90, HCF 6. இதை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 3ஆல் டிவைட் பண்றேன். 3ஆல் டிவைட் பண்ணா 2:30 வரும். இதை நான் திருப்பி என்ன பண்ணிக்கலாம்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணா 1:15. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் வந்து 1:15. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்டடி த ஃபாலோயிங் லெட்டர். அதாவது இந்த சீக்வன்ஸ்ல in every third letter the number standing from the right replaces the week starting from the Monday. ஓகேங்களா? அதாவது 1 2 3. இப்போ இந்த 5ன்றது என்ன அப்படின்னா மண்டே. அதே மாதிரி 1 2 3. இந்த எல்லுன்றது டியூஸ்டே. இங்கே நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா தேர்ஸ்டேன்றது எந்த லெட்டரில் வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லுன்றது டியூஸ்டே. அடுத்து 1 2 3 இது வெனஸ்டே. அடுத்து 1 2 3 எஸ்ன்றதான் என்னது தேர்ஸ்டே. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ். ஸோ ஒரே சீக்வன்ஸ் எவ்ரி தேர்ட் லெட்டராக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வர்றேன். ஸ்டார்டிங்கே மண்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 3வது லெட்டர் வந்து 5, இது மண்டே. அடுத்த 3வது லெட்டர் எல், இது டியூஸ்டே. அடுத்த 3வது லெட்டர் எஃப், இது வெனஸ்டே. அடுத்த 3வது லெட்டர் எஸ், தேர்ஸ்டே. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வியாழக்கிழமை வந்து எந்த லெட்டரில் வரும்னு கேட்குறாங்க. அப்போ வியாழக்கிழமை எந்த லெட்டரில் வரும்னா எஸ்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனு, அதாவது பியோட வேல்யூல இருந்து +3 போட்டோம்னா எஸ்ஸா, ஹச்ல இருந்து +3 போட்டோம்னா கேவா, ஓல இருந்து +3 போட்டோம்னா ஆரா, அதே மாதிரி என்ல இருந்து +3 போட்டோம்னா கியூ, ஈல இருந்து +3 போட்டோம்னா ஹச். அப்ப எல்லாமே என்ன இருக்குன்னா +3ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்க பில இருந்து 1 2 3 எஸ் வந்துருச்சா? ஸோ ஹச் வந்து 1 2 3 கே வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி +3 தான் நமக்கு என்ன அப்படின்னா இங்க இருக்க பொசிஷன். ஓகேங்களா? இதே மாதிரி +3 எதுல வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆருக்கு +3 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆருக்கு +3 என்ன யூ, ஏக்கு +3 என்ன டி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க டி, டிக்கு +3 என்ன ஜி.
அடுத்து ஐக்கு ப்ளஸ் 3 என்ன எல், அடுத்து ஓக்கு ப்ளஸ் 3 என்ன ஆர். அப்போ UDGLR. அப்போ UDGLR இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே எந்த கான்செப்ட்னா +3 கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இது +3 எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதே கான்செப்டில் தான் இது வரப்போகுது. அப்போ ஆரோட +3 U, ஏவோட +3 D, டியோட +3 G, ஐயோட +3 L, ஓவோட +3 R. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P பெறுவதை போல் A இருமடங்கு. அதாவது ஃபர்ஸ்ட் A:B:C கண்டுபிடிக்கும். ஓகேவா? A வந்து B வந்து 1 இருந்துச்சுன்னா A வந்து 2 இருக்கும். அப்போ 2 1 அப்போ இங்கே என்ன வரும் 1 தான் வரும். அடுத்து C 1 இருந்துச்சுன்னா B என்னன்னா 2. அப்போ இங்கே 2. அப்போ 2 × 2 4, 1 × 2 2, 1 × 1 1. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க B:C கேட்குறாங்க. B:C என்னது 2:1. ஓகேங்களா? அப்போ இதோட வேல்யூ 2:1. A:B:C கண்டுபிடிச்சாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் A:C-னாலும் சரி B:C-னாலும் சரி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ B வந்து 1 இருக்கும்போது A இருமடங்குனா 2, C வந்து 1 இருக்கும்போது B 2 மடங்குனா 2. ஸோ பிளாங்காக இருக்க இடத்துக்கு எல்லாமே முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை போடணும், பின்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை போடணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4, 1 × 2 2, 1 × 1 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் B:C கேட்குறாங்க. B:C வேல்யூ 2:1. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா பாம்பே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த 16/24 இருக்கு இல்லையா, இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 4 6 வரும், 2 3. அப்போ இதோட வேல்யூ 2/3. ஸோ இந்த ஆப்ஷனில் அடிச்சு கொடுத்தா எது 2/3 வராதோ அதான் ஆன்சர். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருவாங்க நாட் ஈக்குவலண்ட், அதாவது எதுக்கு சமமானது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2/3 அடிச்சு கொடுத்தா வந்துச்சுன்னா அது சமம், 2/3 வரலைன்னா அது சமமானது அல்ல. இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 2/3. இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 2/3. இதை அடிச்சு கொடுத்தா 2/3. ஆனால் இதை அடிச்சு கொடுத்தா 2/3 வராது. ஓகேங்களா? ஸோ இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும் ஃபஸ்ட்டு 10, அடுத்து 14, அடுத்து 5/7. ஓகேங்களா? எல்லா ஆப்ஷனையும் அடிச்சு கொடுத்தா 2/3, ஆனால் இதை அடிச்சு கொடுத்தா 5/7 வருது. அப்போ எது சமம் இல்லைன்னா ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சமம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்னா இதே மாதிரி தான். இங்கே என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல x³ + y³ - z³ + 3 × x × y × z. ஓகேங்களா? இதில் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா அதை கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க. 1³ என்ன வரும் 1, 2³ 8, -3³ 9, +3 × 1 × 2 × 3. ஓகேங்களா? அப்போ 8 + 1 என்ன வரும் 9, 3³ 27. ஸோ -27. ஸோ 1 + 8 9, -27 + 3 × 2 6, 6 × 3 18. ஓகேங்களா? அப்போ 18 9 என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ 18 + 19 என்ன வரும் 27. அப்போ -27 + 27 = 0. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வருதுன்னா 0 வருது. இதே மாதிரி எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் =0 வருமோ அதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கு அது ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே இது வராது, ஏன்னா =0 இது கிடையாது. அதே மாதிரி 1 + 3 என்னது 1 + 2 3, இதுவும் வராது. 1 + 2 + 3 என்னது 1 + 2 3, 3 + 3 6. அப்போ இதுவும் வராது. அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான் 1 + 2 -3. அப்போ 3 - 3 என்னது 0. அப்போ இதோட வேல்யூ 0, இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ 0. அப்போ ரெண்டுமே ஈக்குவலண்டா? அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எது சமம் அப்படின்னா x + y - z. இது ப்ரீவியஸ் கொஷின்ஸை அடிக்கடி கேட்குற கொஷினை. இங்கே போய் நம்ம =0 வந்துருச்சு, 0 எங்கே அப்படின்னு தேடக்கூடாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x = 1, y = 2, z = 3 எனில் இதோட மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இதோட மதிப்பு அப்படின்னா =0 கிடையாது. இதுக்கு =0னா கீழே உள்ள ஆப்ஷனுக்கு எது =0 வருதோ அதுதான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் கொஷின்ஸு 2024 கேட்ட கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினை
இது விகிதம் தான். ஓகேங்களா? x is to 25 எப்படி எழுதுவோம்? 26 by x ன்னு எழுதுவோமா? சாரி, x by 26 ன்னு எழுதுவோமா? ஈக்குவல் டு 5 by 65. இப்போ எனக்கு என்ன வேணும்? x ஓட வேல்யூ வேணும். அப்போ இந்த 26 அங்கே கொண்டு போயிடலாமா? அப்போ x is equal to 5 into 26 divided by 65. ஓகேங்களா? இது 1 times இது 13 அப்போ 13 into 2 வேணும் 26. அப்போ x ஓட வேல்யூ என்ன பண்ணலாம்? 2. x is equal to 2. ஈஸியாக போட்டுலாம். இந்த விகிதம் அதாவது x is to 26 x by 26ன்னு எடுக்க தெரியணும். இந்த ப்ரொப்போர்ஷனை ஈக்குவல் டு விகிதாச்சாரம்னா ஈக்குவல் டு, ஓகேவா? ஈக்குவல் டு போட்டு 5 by 65ன்னு எடுக்க தெரியும். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. இதை அந்த சைடு கொண்டு போனோம்னா எக்ஸோட வேல்யூ 2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன எடுத்திருக்காங்கன்னா -9 a cube b square, 12 a square b square c. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திருக்காங்க. எப்பயுமே நமக்கு என்ன கிடையாதுன்னா மைனஸ் அப்படின்றது எல்சிஎம்ல வராது. அதனால மைனஸை வெளியே எடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த 9 எப்படி எழுதலாம்? 3 into 3 எழுதலாமா? a cube b square, இந்த 12 எப்படி எழுதலாம்? 4 into 3 எழுதலாமா? a square b square c. எப்பயுமே பவர் அதிகமா இருக்கிறதா எல்சிஎம் எடுக்கணும், பவர் கம்மியா இருக்கிறதா ஹச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப ஏக்கு எது பவர் அதிகமா இருக்கு? 3. அப்ப a cube, b ரெண்டுக்குமே ஸ்கொயர்டு தான், c இங்க இல்ல அங்க இருக்கு. ஹச்சிஎஃப்னா தான் நம்ம பொதுவானதை எடுக்கணும், எல்சிஎம்னா எல்லா நம்பரையும் எடுக்கணும். அப்ப c என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப 3 எடுத்துக்கோமா? அதே மாதிரி இங்க ஒரு 3 அங்க ஒரு 3. அப்ப இதுக்கு ஒரு 3 இதுக்கு ஒரு 3, மிச்சம் என்ன இருக்கும்? 4. ஓகேங்களா? அப்ப 3 into 3 என்னது? 9. 9 into 4 என்னது? 36. a square b square, சாரி a cube b square 3. இங்க -1 இருக்குல்ல, மைனஸ் வெளியே தானே இருக்கு. அப்ப அந்த மைனஸ் சேர்த்து தானே கொண்டு போறோம். அப்ப -36 a cube b square c. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மைனஸோட வச்சு நான் எல்சிஎம் எடுக்க முடியாது. அதனால மைனஸை வெளியே எடுத்துட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மைனஸ் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆன்சரோட ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு மீன் தொட்டியானது, ஓகேங்களா? ஸோ ஒரு மீன் தொட்டியானது 3:8 மீட்டர் இன்ட்டு 2.5 மீட்டர் இன்ட்டு 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணி கொள்ளும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் வால்யூம் எடுத்தேன் அப்படின்னா b இன்ட்டு ஹச், ஓகேங்களா? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். எல் என்னது? 3.8 இன்ட்டு 2.5 இன்ட்டு 1.6. ஓகேங்களா? பாயிண்ட்டை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 38 இன்ட்டு 20 + 5. இந்த 25 20 + 5ன்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ 0 6 2 8 சாரி 6 2 8 2 16 1 7 60 40 4 15 90 0 15 1 950. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த 950-ஐ 16ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 10 + 6 12 1 50. ஓகேங்களா? 15200 தான் இதோட ஆன்சரு. நமக்கு எத்தனை பாயிண்ட் வைக்கணும்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பரு, இங்கே ஒரு நம்பரு, இங்கே ஒரு நம்பர். அப்போ 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? அப்போ 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சேன் அப்படின்னா 15.2. அப்போ இந்த 00 கேன்சல் ஆயிரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 15.2 லிட்டர். ஓகேங்களா? ஸோ இது ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கொள்ளளவு கேட்குறாங்க. கொள்ளளவுனா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ கொடுத்துருக்க இது எல், இது பி, இது ஹச், 3ஐயும் மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளாக போட்டலாம். மென்சுரேஷன் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? இது ரொம்ப எல்லாத்தையும் ஃபுல்லாலாம் படிக்க தேவையில்லை. கொஸ்டினை பாருங்களேன். ஒரு குறியீட்டு மொழியில் ரொட்டி என்ன சொல்றாங்கன்னா வெண்ணெய்னு சொல்றாங்க. ஓகேவா? வெண்ணெய் என்ன சொல்றாங்கன்னா பால்னு சொல்றாங்களா? பாலை என்ன சொல்றாங்கன்னா சட்டைன்னு சொல்றாங்க. சட்டைய
காலனின்னு சொல்றாங்க, காலனிய சைக்கிள்னு சொல்றாங்க, சைக்கிளை கடிகாரம்னு சொல்றாங்க, கடிகாரத்தை விமானம்னு சொல்றாங்க, விமானத்தை கப்பல்னு சொல்றாங்க. அப்படின்னா பின்வருவுள் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது என்ன? நேரம்னா என்னது? நமக்கு கடிகாரம் தானே வரும். அப்ப கடிகாரத்தை என்னன்னு சொல்றாங்க? விமானம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா விமானம். ஓகேங்களா? ஸோ அப்ப எதை மென்ஷன் பண்றாங்கன்றத மட்டும் பாருங்க. நேரத்தை மென்ஷன் பண்றாங்க. நேரம் எதுல இருக்கும்? கடிகாரத்துல இருக்கும். கடிகாரத்தை என்னவா மாத்துறாங்கன்னா விமானமா மாத்துறாங்க. ஓகேங்களா? அப்ப கடிகாரம் விமானமா மாறிடுச்சு. அப்ப இப்ப கடிகாரம்னு கேட்டா விமானம் தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா விமானம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும். அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? L × B. ஓகேவா? இது ஒவ்வொரு சைடும் என்ன ஆகுது அப்படின்னா 2 அதிகமாகுதா. அப்போ அதாவது L 2L ஆகுது, B 2B வருது. ஓகேவா? அப்போ 2 × 2 என்னது? 4. 4 × L × B. அப்போ A = 4 × L × B. அப்போ இது 2 மடங்கு ஆகும்போது இது எத்தனை மடங்கு ஆகுது? 4 மடங்கு ஆகுது. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 4. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் P 49, S 64, R 81, Q 100, P 121, O 144. ஓகேங்களா? அப்ப T ல இருந்து -1 போட்டா S ஆ, S ல இருந்து -1 போட்டா R ஆ, R ல இருந்து -1 போட்டா Q ஆ, Q ல இருந்து -1 போட்டா P, P ல இருந்து -1 போட்டா O. அப்போ O ல இருந்து -1 போட்டா N, N ல இருந்து -1 போட்டா M. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இது 7², இது 8², இது 9², இது 10², இது 11², இது 12². அப்போ அடுத்து என்ன வரணும்? 13². அப்போ 13² என்னது? 169. ஓகேங்களா? இப்போ N 169 இங்கே மட்டும் தான் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 14². 14² 196. ஓகேங்களா? அப்போ N 169, M 196 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இது என்னன்னா A மற்றும் B, இந்த மாதிரி ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க, பியும் சியும் கொடுத்துருக்காங்க, சியும் ஏவும் கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஃபார்முலா தான். 2 × A + B + C = A + B + B + C + C + A. ஓகேவா? இப்போ அதை நான் கண்டுபிடிச்சிட்டா A + B + C, அதாவது 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்கன்னு கிடச்சிரும். ஓகேவா? ஆனால் இங்கே நம்மக்கிட்ட கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா தனித்தனியா, அதாவது A எத்தனை நாளில் பார்க்குறாரு, B எத்தனை நாளில் பார்க்குறாரு, C எத்தனை நாளில் பார்க்குறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் A + B + C கண்டுபிடிச்சாதான் ஏவை தனியாக கண்டுபிடிக்க முடியும், பியை தனியாக கண்டுபிடிக்கணும், சியை தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ A + B எவ்வளோ? 1/12 + B + C எவ்வளோ? 1/15 + C + A எவ்வளோ? 1/20. ஓகேங்களா? அப்போ 12க்கு 15க்கு 20க்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் 3ல எடுப்போம். இது 4, இது 5, இது 20. ஓகேவா? அடுத்து 4ல எடுத்தோம்னா இது 1, இது 5, இது 5. அப்போ அடுத்துல 5 எடுத்தா 1 1 ஆயிடும். ஓகேங்களா? அப்போ 5 × 4 வந்து 20, 20 × 3 60. அப்போ இதோட எல்சிஎம் என்ன? 60. 12 எப்போ இதால் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்? 5. அப்போ மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 × 5 5. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 15 15 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 16. அதே மாதிரி மேலேயும் என்ன பண்ணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி 20 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60. அதே மாதிரி மேலே என்ன பண்ணுறோம்? இப்போ 5 + 4 9, 9 + 3 வந்து 12. 12/60. இப்போ இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அடுத்து என்ன இருக்குன்னா இந்த சைடு ஒரு 2 இருக்கு. அப்ப A + B + C = இந்த 2 இந்த சைடு வந்துருச்சுன்னா 1/5 × 2. அப்போ 5 × 2 1/10. ஓகேங்களா? அப்ப A + B + C ஓட வேல்யூ 1/10. இப்போ இதுல இருந்து A கண்டுபிடிக்கணும்னா இங்க A + B + C இருக்கா, இதோட ஒரு B + C மைனஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் என்ன இருக்கும்? A தான் இருக்கும்.
ஓகேங்களா? அப்போ ஏ இருக்கு ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்கு மைனஸ் பி ப்ளஸ் சி. ஓகேங்களா? அப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன ஆயிரும்? மைனஸ் பி மைனஸ் சி. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது? 1/10 மைனஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது? 1/15. ஓகேங்களா? இப்போ 10க்கும் 15க்கும் என்ன எடுக்கிறோம்னா எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகேங்களா? 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இது 2, சாரி இது 5 போட்டா இது 2, இது 3. அப்போ 30 வருமா? 30 10 × 3. அப்போ மேலே என்ன வரும்? 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1/30. அப்போ ஏவோட நாட்கள் என்ன அப்படின்னா 30. ஏ எவ்வளோ? 30. அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட என்ன பண்ண போகிறோம்? சி ப்ளஸ் ஏவை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சி ப்ளஸ் ஏ எவ்வளோ? 120. அப்போ 1/10 மைனஸ் 1/20. இப்போ 10க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுப்போம். 10க்கும் 5ல் போட்டோன்னா இது 2, இது 4. ஓகேவா? அப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்னா 20 தான் வரும். 20யா? அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 2 மைனஸ் 1னா 1. அப்போ 1/20. அப்போ பியோட வேல்யூ என்னன்னா 20. நெக்ஸ்ட்டு சி. அதே மாதிரி தான் என்ன பண்ணா ஏ ப்ளஸ் பியை மைனஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து ஏ ப்ளஸ் பி என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 1/10லேருந்து 1/15 மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, 1/12. 1/12 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 10க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ இது 2னா இது 5, இது 6. ஓகேவா? அப்போ 5 × 2 60. இப்போ இதோட வேல்யூ 60. சரிங்களா? அப்போ இதை என்ன பண்ணுறோம்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ × 6. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ × 5. அப்போ 6 மைனஸ் 5 ஈக்குவல் டு 1/60. ஓகேவா? அப்போ சியோட வேல்யூ என்ன? 60. சியோட வேல்யூ என்ன? 60. அப்போ ஏவோட வேல்யூ 30, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 60. அப்படி பார்த்தா இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்க்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு ஏ கேட்டாங்கன்னா ஏவை தவிர மிச்சம் என்ன இருக்குது? பி ப்ளஸ் சி இருக்குது. அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஏ கிடச்சிடும். அதே மாதிரி பி கேட்டாங்கன்னா பியை தவிர என்ன இருக்குது? சி ப்ளஸ் சி இருக்குது. அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா பி கிடச்சிடும். அடுத்து சி கேட்டாங்கன்னா சியை தவிர என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி. அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா சி கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூட்டு தான். ஓகேங்களா? மைனஸ்னா மைனஸ் பண்ணும், ப்ளஸ்னா ப்ளஸ் பண்ணும். ரூட் 9ஓட வேல்யூ என்னது? 3. 3யை கொண்டு போய் 28ல் மைனஸ் பண்ணால் 25. 25ஓட ரூட் என்னது? 5. அதை கொண்டு போய் இதோட ப்ளஸ் பண்ணோன்னா 169. 169 அப்படின்றது இதோட வேல்யூ 113ஓட வேல்யூ. ஓகேவா? அப்போ 302ல் 13 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 289. 289 அப்படின்றது 17ஓட ஸ்கொயர் ரூட்டு. அப்போ 383ஓட, ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் வேல்யூ. அப்போ 383ஓட 17 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 400. 400 அப்படின்றது எதோட ஸ்கொயர் ரூட்டு? 20ஓட ஸ்கொயர் ரூட். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 20. இது அப்படியே ரைட் சைட்லேருந்து செலுத்தணும். இது 3, 3யை மைனஸ் பண்ணால் 25, இது 5, 5யை ப்ளஸ் பண்ணால் 169, 169 வேல்யூ 13, 13யை மைனஸ் பண்ணால் 289, 218ஓட வேல்யூ 17, 17யை ப்ளஸ் பண்ணால் 400. அப்போ 400ஓட ஸ்கொயர் ரூட்டு 20. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 25% இன்னுனாலும் சரி இல்லைனாலும் சரி ஆஃப்னாலும் சரி மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ 25/100 இன்ட்டு 75/100 இன்ட்டு 80 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இது 0, இது 0வா? இது 5 டைம்ஸு, இது
20 டைம்ஸா, இது 1 டைம்ஸு, இது 4 டைம்ஸா, இது 1, இது என்ன வரும் 2. ஓகேங்களா? அதே மாதிரி இது 2, இது 1, இது 15. அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குன்னா 15 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 15. ஸோ அப்படியே போட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டு கேன்சல் பண்ண ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த வளைவு அப்படின்றது கீழே கொடுத்துருக்க எந்த படத்தில் இருக்குன்னு கேட்கலாம். இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லை. இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஆனால் இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், இந்த இது அப்படியே எங்கே இருக்கா? வேற எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த டயக்ராம்ன்றது இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது எப்பயுமே வந்து இந்த மாதிரி மிர்ரரில் கிளாக்கை திருப்பி காமிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உட்காந்து கிளாக்கை போட்டு அதை திருப்பி பார்க்கறதுக்கு ஹவருக்கு 23, மினிட்ஸுக்கு 60 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட என்ன டைம் கொடுத்துருக்காங்க? 11:15 கொடுத்துருக்காங்களா? அதாவது நேராக பார்க்கும்போது 11:15, அதை தலைகீழாக பார்த்தா என்ன டைம்னு கேட்குறாங்களா? அப்போ ஹவர்ஸ்லேருந்து 11ஐயும் 60லேருந்து 59 மைனஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இது 5, 4, 2, 1. அப்போ 12:45. அப்போ இதோட ஆன்சர் 12:45. எப்பயுமே மிர்ரருக்கு தலைகீழ, அதாவது ஒரு கடிகாரம் தலைகீழாக பார்க்கும்போது என்ன டைம்னு கேட்டாங்கன்னா இந்த 23:60 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 அப்படின்றது ஹவர்ஸு, 60 அப்படின்றது மினிட்ஸு. உங்களுக்கு என்ன நேராக பார்க்கும்போது என்ன ஹவர்ஸ் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. அதான் தலைகீழாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட பகடையில் பி என்ற எழுத்துக்கு எதிர்பக்கம் எந்த எழுத்து வரும்? பிக்கு எதிராக என்ன வரும்னு கேட்குறான். ஓகேவா? அதே மாதிரி சியின் எதிர்பக்கம் உயிரெழுத்தாக இருந்தால், அதாவது சியோட எதிர்பக்கம் என்னது? வவ்வல். வவ்வல் இங்கே இருக்கிற ஒரே வவ்வல் என்னது? ஏ. ஓகேவா? சியோட எதிர்பக்கம் ஏ தான் இருக்கு. இங்கே நல்லா பாருங்க, இங்கே ஏஎஃப் இருக்கு, இங்கேயும் ஏஎஃப் இருக்கு. ஓகேங்களா? இங்கே ஏஎஃப் இருக்கு, இங்கே ஏஎஃப் இருக்கு. அப்போ இதோட ஆப்போசிட் இதுதானே. அப்போ ஈயோட ஆப்போசிட் டினா மிச்சம் என்ன மட்டும் தான் இருக்கு? எஃப் மட்டும் தானே இருக்கு. அப்போ பியோட ஆப்போசிட் என்ன? எஃப். ஓகேங்களா? 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. ஒன்று சியோட எதிர்பக்கம் ஏன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது இது ரெண்டுமே மாறல. இங்கே எஃப் இருக்கும்போது இங்கே எஃப் இருக்கு, இங்கே ஏ இருக்கும்போது எங்கே இருக்கு, தலைகீழா கூட மாறல. ஓகேங்களா? அப்படின்னா இங்கே ஈ இருந்துச்சு, இங்கே டி இருந்துச்சுன்னா இது ரெண்டு தான் ஆப்போசிட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈயோட ஆப்போசிட் டி கிடைச்சிருச்சு. அப்போ மிச்சம் என்ன மட்டும் தான் இருக்குன்னா பி. பிக்கு ஆப்போசிட் என்ன வரும்? எஃப் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் ஃபுல்லாகவே கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓரளவு நம்ம வந்து ரிப்பீட்டடாக சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.